வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 5. 4 காற்றுகளை பிடித்திருத்தல். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 1. யார் நிலை நிற்கக்கூடும் என்று முந்தின அதிகாரத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வெளிப்படுத்துதலின் 7வது அதிகாரம் பதிலளிக்கிறது. இந்த உலக வரலாற்றின் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்ட பிறகு ஓர் அற்புதமான காட்சியை வெளிப்படுத்துகிறது. உண்மையில் ஒரு சிலரால் தான் நிலை நிற்க முடியும். ஏனென்றால் தேவன் அவர்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். திரை விளக்கப்பட்டு அதரிசனமான விஷயங்கள் தெரியும்போது தேவ மக்களின் இரட்சிப்புக்காக ஒரு தெய்வீக கரம் செயல்படுவதை காண்கிறோம். 4 தேவ தூதர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் தடுத்து பிடித்திருக்கிறார்கள். ஆனால் தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த காற்று என்ன? வேதாகமம் பல வழிகளில் காற்றை ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறது. அவை ஒவ்வொன்றும் இந்த தரிசனத்தில் ஒரு வகையில் பொருந்துகின்றன. தானியேல் 7 வசனம் 2 தரிசனத்திலும் 4 காற்றுகள் பற்றி பார்க்கிறோம். ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்கே சண்டை என்னும் காற்றுகள் பற்றி பார்க்கிறோம். அதாவது போர் மற்றும் உள்நாட்டு கொந்தளிப்பு போன்ற காட்சிகளை அந்த தரிசனம் தெளிவாக காட்டுகிறது. போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்றும் அறிவுறுத்தப்படுகிறோம். எபேசியர் 4 வசனம் 14. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இயேசு காற்றை பயன்படுத்துவதால் யோவான் 3 வசனம் 8 இங்கே காற்று என்பது பொல்லாத ஆவிகளின் எபேசியர் 6 வசனம் 12 அத்துமீறலையும் குறிக்கலாம். ஆனாலும் காற்று என்பதற்கு ஒரு பொதுவான அர்த்தம் உள்ளது. அது பாவத்தின் இருள். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஏசாயா 64 வசனம் 6. எனவே படையெடுக்கிற இராணுவம் போல அந்தகார சேனைகள் முழுவதும் உலகத்திற்கு எதிராக அணிவகுத்து நிற்பதை இந்த 4 காற்றுகளும் சுட்டி காட்டுகின்றன. மனுக்குலத்தையே விழுங்கி விடுகிற அளவுக்கு போரும் கலகமும் பிசாசின் கோட்பாடுகளும் பல வகை பாவங்களும் அதிக ஆற்றலுடன் அழுத்துவதை குறிக்கிறது. ஆனாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய கரத்தின் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருப்பதை காண்கிறோம். இந்த நெருக்கடிய நிலையை எதிர்கொள்ள தேவனுக்கு உண்மையான ஒரு சிலர் ஆயத்தமாக்கப்படுகிற வரையிலும் இந்த மாபெரும் இக்கட்டு காலத்தை அவருடைய தூதர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். பிதாவாகிய தேவனே, உமது அற்புதமான கிருபையால் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த தவணையின் காலத்தை நாங்கள் அதிகம் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவும். மற்றவர்களையும் உமது குமாரனிடம் கொண்டு வரும்படி அவர்களிடம் உமது அன்பை பகிர்ந்து கொள்ள நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க பாதுகாத்தருளும். அதிக ஆராய்ச்சிக்கு தானியேல் 7 வசனம் 2, எரேமியா 49 வசனம் 36, வெளிப்படுத்துதல் 16 வசனம் 13 மற்றும் அதிகாரம் 18 வசனங்கள் 2 5 முடிய. ஆமேன்.